ஐயா, சொல்ல போறது மெய்யா இல்ல பொய்யா? மெய்தான் ஐயா. லவ் மேரேஜுக்கும் அரேஞ்சு மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அதுல ஒரு லொல்லு பண்றது முடிவு பண்ணிட்டீங்களா? ஒருத்தன் தனியா போய் ஆழமான கிழல்ல விழுந்தா அது லவ் மேரேஜ். 100 பேர் சேர்ந்து கொண்டு போய் ஒரு ஆழமான கிணத்துல தள்ளினா அது அரேஞ்சு மேரேஜ். ஐயா, எனக்கு 63 வயசாகுது. நீங்க பாடுங்கிணத்துல விழுந்துதான் நினைக்கிறீங்க. நான் பிறந்தது மாயா வரம், வாங்கி வந்திருக்கேன் நல்ல வரம், மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் கொடுத்த வரம். சில பேருக்கு கொடுக்கறான், சில பேருக்கு கெடுக்கிறான். என் தலையெல்லாம் நரைச்சிருக்கு, ஏன்னா எனக்கு அந்த தகுதி இருக்கு. இந்த தலை நரைச்சதுன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அது கடவுள் கொடுக்கிற நோட்டீஸ், ரெடியா இருன்னு அர்த்தம். அது கடவுள் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் நோட்டீஸ். ஆனா நம்மால் என்ன பண்றான், டை அடிச்சு கடவுளுக்கே திருப்பி ஒரு பதில் நோட்டீஸ் கொடுக்கறான். இந்த கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்கல்ல, அதை வச்சே இவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். ஏங்க ப்ளீஸ் அதை எடுங்க அப்படின்னா 1 வருஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஏங்க அதை எடுங்க அப்படின்னா 5 வருஷம் ஆயிருக்கு. ஏங்க அதை எடுங்க அப்படின்னா 10 வருஷம் ஆயிருக்குன்னு அர்த்தம். யோ எடியா 20 வருஷம் ஆயிருக்குது. யோ ஏன் மரம் மாறி நிக்கிற, மூளை இருக்கா உனக்கு? போயா எடியா அப்படின்னா 30 வருஷம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயா, எனக்கு கல்யாணம் ஆகி 34 வருஷம் ஆகுது. நான் எந்த நிலைமையில இருக்குன்னு நீங்க புரிஞ்சுங்க. குடும்ப வாழ்க்கையில இங்க ஏன் இவ்வளவு லொல்லு பண்றீங்கன்னா, உங்களோட வச்சு உங்க மனைவி சமாளிக்கிறாங்கன்னா பெரிய சமாளிப்பியா? ஐயா, சில வீடுகள்ல வந்து கணவன் மோசமா இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி, அவர் வீட்லயும் அதிகாரி மாதிரியே நடந்துக்குவார். அதிகாரினா ஆபீஸ்ல அதிகாரி, வீட்டுக்கு வந்தா மனைவிக்கு நல்ல கணவனாவும் குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாவும் இருக்கணும். ஆனா அவர் வீட்டுல வந்தா கூட அதிகாரி மாதிரி தான் இருப்பார். அவங்க மனைவி எது கேட்கணும்னாலும் வெள்ளை பேப்பர்ல எழுதி பேட்ல கட்டி அவர் எதிரில் வைக்கணும். ஒரு நாள் அந்த அம்மா என்ன செய்தார்கள், வெள்ளை பேப்பரை எடுத்து, பிள்ளைகள் எல்லாம் விடுமுறையில் வீட்டில் இருக்கிறார்கள், ஒரு மதியம் சிற்றுண்டி வழங்கலாம் என்று இருக்கிறேன், மேலான அனுமதி கோரி பணிந்து வைக்கப்படுகிறதுன்னு எழுதி வைத்தார்கள். இவர் சைடுல பச்சை இங்கில எழுதுறாரு, நம்மை போன்ற நடுத்தர குடும்பத்திற்கெல்லாம் மதியம் சிற்றுண்டி அருந்துவது பொருந்தாது, எனவே மறுக்கப்படுகிறதுன்னு திருப்பிட்டார் பேட. Too bad. அந்த அம்மா இன்னொரு வெள்ளை பேப்பர் எடுத்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் சினிமாவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், மேலான அனுமதி கோரி பணிந்து வைக்கப்படுகிறது எழுதி வைத்தார்கள். இவர் பச்சை இங்கு எடுத்து சைடுல எழுதுறாரு, சென்ற மாதம் சினிமாவுக்கு சென்ற தேதியை குறிப்பிடவும். அதுக்கு கீழே அந்த அம்மா எழுதினார்கள். அதுக்கு கீழே இவர் பச்சை இங்கில் எழுதுறாரு, சென்ற மாதம் சினிமாவுக்கு சென்ற தேதிக்கும் இப்பொழுது அனுமதி கேட்கிற தேதிக்கும் இடைவெளி 30 நாட்கள் இல்லை, பிறகு விண்ணப்பிக்கவும் திருப்பிட்டார். இந்த அம்மா பார்த்தாங்க, இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி. எங்க வீட்டில் கூட சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி. அப்பெல்லாம் நான் என்ன நினைப்பேன், ஒரு பொண்டாட்டியோட இருக்கிறது தப்போன்னு நினைப்பேன். அந்த அம்மா என்ன செய்தார்கள், இவெல்லாம் ஒரு மனுஷன், இவனுக்கு ஒரு பொண்டாட்டின்னு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்தார்கள், மேல விடுப்பு விண்ணப்பம் அப்படின்னு எழுதினார்கள். நான் என்னுடைய அம்மா வீட்டிற்கு போகலாம் என்று இருக்கிறேன், எனக்கு 15 நாட்கள் விடுப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதி வைத்தார்கள். அப்ப கூட அந்த அதிகாரி அசர்ல சார், சைடுல பச்சைக்கில் எழுதுறாரு, மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகவும். அட பாவி, எனக்கு என்னன்னா அதிகாரியே நீதானோன்னு டவுட்டா இருக்கு. எனக்கு இதுதான் பெரிய சந்தேகமா இருக்கு. ஒரு பொண்டாட்டி ரொம்ப ஏக்கமா சொன்னாருங்கய்யா, ரொம்ப வருத்தப்படுறாரு. 63 வயசுல இதை பத்தி யோசிக்கணுமா? நானே யோசிக்கல, நான் அது மாதிரிலாம் யோசிக்க மாட்டேன். வீட்டுக்கு போகணும்ல, நான் கண்டிப்பா போகணும். அண்ணே ஒன்னு சொல்றேன், ஒரு பொண்டாட்டி ஏக்கப்பட்டார்ல, எங்க தெருவில் ஒருத்தருக்கு 2 பொண்டாட்டி. நான் அவரை போய் கேட்டேன்,
ஏன்யா ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டே நான் படாத பாடுபடுறேன், நீ எப்படி 2 பொண்டாட்டியை சமாளிக்கிறேன்னு. அது அழகா ஒரு ரகசியம் சொன்னார். இன்னைக்கு சொல்றேன்டா ஒரு டெக்னிக் கத்துக்கடான்னாரு. என்ன டெக்னிக்? என்ன, ஒன்றை கட்டினா அது நம்ம கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், 2 கட்டினா அது 2 சண்டை போட்டுக்க, நாம ஃப்ரீ ஆயிடலாம். அருமையா இல்லைண்ணே? ஒரு அரட்டை அரங்கத்துல வச்சு ஒரு பொண்டாட்டியோட வாழாத 2 பொண்டாட்டியை வச்சாதான்டா விஷயம்னு சொல்லி கொடுக்கவாயா அரட்டை அரங்கத்துக்கு வந்த? இல்லைண்ணா 4 பேருக்கு உபயோகரமா ஒரு ஐடியா சொல்லாமேன்னு தான். அதாவது இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது, நமக்கு ஆபத்து என்று சொன்னால் உடனே ஓடி வருவது நட்பு. எங்க அப்பா இறந்துட்டாரு, என் நண்பர்களுக்கு நான் சொல்லல, கேள்விப்பட்டு ஓடி வந்தார்கள். ஓடி வந்தது மட்டும் இல்லைங்க ஐயா, என் கையில 10,000, 5,000, 2,000, 1000 என்று என் கையிலே திணித்து விட்டு போனார்கள். என் உறவுக்கு நான் போன் பண்ணி சொல்றேன் அப்பா இறந்துட்டாரு, அவன் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல. போன்ல கேக்குறான் அப்பா எப்படி செத்தாருன்னு. படுத்துக்கிட்டு தான் செத்தாருன்னு சொல்ல வேண்டியது. ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு. அவன் சொல்றான் நல்லா தானே இருந்தாரு, ஏதோ நான் தான் அவரை விஷம் வச்சு கொன்னுட்ட மாதிரியும். நல்லா உங்களை பார்த்தாலே அப்படி கேட்க தோணுது ஐயா. சொல்லுங்க அடுத்து. நல்லா தானே இருந்தார். நான் சொன்னேன் ஹார்ட் அட்டாக்குங்க அப்படின்னு. எந்த டாக்டர்கிட்ட காட்டினா, நான் டாக்டர் பேரை சொன்னேன். அவன் சொல்றான் அவங்கிட்டயா போன, அவன் ஏமன் ஏஜென்ட் ஆச்சே, உடனே அனுப்பி வச்சிருவானே, ஏண்டா அப்பாவை இப்படி கொன்னுட்டான். இப்படிப்பட்ட உறவுகளைத்தான் நாம் பார்க்கிறோம். நட்பு தான் நமக்கு உதவி செய்யுமே ஒழிய வேற எதுவும் உறவு சமுதாயம் எதுவும் நமக்கு உதவாது. ஐயா, நான் அரசியல்ல ஒரு உதாரணத்தை நான் நட்புக்கு எடுத்துக்காட்டி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தந்தை பெரியார் அவர்களும் ராஜாஜி அவர்களும் அரசியல இருவேறு துருவங்கள், ஆனால் 2 பேரும் சிறந்த நண்பர்கள். ராஜாஜி ஒரு பிராமணர், தந்தை பெரியார் பிராமணர்களையே எதிர்த்தவர். ஆனால் 2 பேரும் நண்பர்கள், அவர்கள் கொள்கையை விட்டு கொடுக்காதவர்கள். அந்த ராஜாஜி அவர்கள் இறந்து விட்டார்கள். தந்தை பெரியார் அவர்கள் தள்ளாத வயதிலும் தள்ளு வண்டியிலே போய் ராஜாஜியின் உடல் முன்பாக கண்ணீர் விட்டு அழுதாரையா. ஒருவன் இறந்தால் அழுவது கூடாது என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நட்புக்காக கண்ணீர் விட்டு அழுதார், தன் கொள்கையை விட்டு கொடுத்தார். ராஜாஜி உடலுக்கு எல்லாரும் வாய்க்கரிசி போட போனார்கள். அப்போ தந்தை பெரியார் அவர்கள் எனக்கும் வாய்க்கரிசி கொடுங்கள் என்று கேட்டார். அப்போ ஒருத்தர் கேட்டார், ஐயா உங்களுக்கு தான் இதுல நம்பிக்கை கிடையாது, நீங்கள் ஏன் வாய்க்கரிசி கேட்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனால் என் நண்பன் ராஜாஜிக்கு இதுல நம்பிக்கை உண்டு, ஆகையினால் கொடுங்கள், நான் வாய்க்கரிசி போடுகிறேன் என்று போட்டார். அதுதான் உண்மையான நட்பு. இத்தகைய சிறந்த நட்புக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இவர்களெல்லாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்க யாருக்குமே நன்றி சொல்லக்கூடாதுன்றீங்களா? நான் யாருக்கு நன்றி சொல்லக்கூடாது என்பதை நான் முதலில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயா, நீங்க பேசுகிற பொழுது நெய்வேலியில் தான் மின்சாரம் உற்பத்தி ஆகிறது என்ற ஒரு கருத்தை சொன்னீர்கள். மெட்ராஸ்ல நாங்கெல்லாம் இருக்கணும், லைட்டு போட்டா விளக்கறியதுக்கு காரணமா வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த நெய்வேலிக்கு நன்றி சொல்லணும். நான் மட்டுமல்ல, இந்த அரட்டை அரங்கம் அல்ல, தமிழகத்து மக்களே நன்றி சொல்லணும்னு சொல்றேன். உண்மைதாங்க. ஏன்னு கேட்டா, வாழ்க்கையில மனுஷன் வீட்டுக்கு போனா சம்சாரத்தை மட்டும் நினைச்சு பார்க்க கூடாது, நமக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய நெய்வேலியும் நினைச்சு பார்க்கணும் சொல்றேன். ஐயா, அந்த மின்சாரத்துக்கும் சம்சாரத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. மின்சாரம் தொட்டா ஷாக் அடிக்கும், சம்சாரம் தொடாமலே ஷாக் அடிக்கும். ஆனா மின்சாரம் இல்லாம கூட மெழுகுவத்தியில வாழ்ந்துடலாம், ஆனா சம்சாரம் இல்லாம வாழ முடியாதுங்கிறதான பெரிய சமாச்சாரம். மின்சாரம் இல்லைன்னா கஷ்டம், சம்சாரம் இருந்தா கஷ்டம். அது உங்களை மாதிரி ஆளுக்கு கஷ்டம். ஐயா, இது போலியான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உண்மை நினைச்சு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் இறந்து போனா மனைவி அழறா, ஏதோ கணவன் செத்துட்டான்னு அழல. நீங்க அழும்போது கவனிக்கணும், நான் இனிமே என்ன பண்ணுவேன் இதான் சொல்லி அழுவா. அதாவது அவளை பத்திய கவலை தான் அவளுக்கு அதிகமே ஒழிய. ஐயா, அந்த அழற போதே அந்த செத்து போன கணவன் சொத்து வச்சுட்டு போனானா கடன் வச்சுட்டு போனானான்னு கண்டுபிடிக்கலாம். ஆமா,
ஏன் ராஜா போயிட்டியே, நான் சொத்து வச்சுட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அட பாவி போனிய, என்னையும் கூட்டு போக கூடாதான்னா கடலை வச்சுட்டு போயிட்டான்னு அர்த்தம். அப்படி போடு அருவாள். எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தருக்கு திடீர்னு இதய துடிப்பு நின்னு போச்சு. நாங்க 4 பேர் தூக்கிக்கிட்டு டாக்டர் கிட்ட போலான்னு போறோம், வாசப்படியில இடிச்சிட்டோம் அவரை. உடனே இதய துடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, எதுக்கு ஹார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு வேஸ்டா டாக்டர் கிட்ட போவானேன்னு கொண்டாந்து படுக்க வச்சுட்டோம். 1 வாரம் கழிச்சு உண்மையிலே செத்துட்டாரு இயற்கையில. ஆமா, எல்லாம் குளிப்பாட்டி பாட கட்டி அவரை சுடுகாட்டுக்கு கூட்டின்னு போலான்னு தூக்கின்னு போறோம். வீட்டு உள்ள இருந்து இந்த செத்து போனவன் பொண்டாட்டி சொல்றா, ஏங்க கொஞ்சம் வாசப்படியில இடிக்காம போங்கன்னா. ஐயா, இது ஒரு போலியான சமுதாயம். என்ன சமுதாயம், எவ்வளவு கெட்டு கிடக்குது ஐயா. 2 நண்பர்கள் துப்பாக்கியோடு காட்டுக்கு வேட்டையாட போனார்கள். வேட்டை ஆடிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு காட்டில் அதிகாரிகள் வந்து விட்டாரு. இத ஒருத்தன் பார்த்துட்டான் நண்பன், உடனே ஓட ஆரம்பித்தான். அதிகாரிங்க பார்த்தாங்க, பின்னாலே துரத்தி கொண்டு போய் வெகு தூரத்தில் அவனை பிடித்தார்கள். பிடிச்ச உடனே கேட்டாங்க, ஏன் ஓடுன, லைசன்ஸ் வச்சிருக்கான்னு. அவன் சொன்னான், லைசன்ஸ் வச்சிருக்கான்னு. அப்புறம் யாரா ஓடுன? சார், என்கிட்ட லைசன்ஸ் இருக்கு, அங்க இருக்கானே என் நண்பன், அவங்கிட்ட லைசன்ஸ் இல்ல. உங்களிடத்திலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன். இந்நேரம் என் நண்பன் தப்பித்திருப்பான் என்று சொன்னானே, அதுதான் உண்மையான நட்பு. இத்தகைய சிறந்த நட்புக்குத்தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஒரு வீட்டுல கணவன் கொடுமைன்னா ஒரு வீட்டுல மனைவி கொடுமை. மனைவி கொடுமை தாங்கல, தோட்டத்துல போய் மரக்கலையில தூக்கு போட்டுக்கலான்னு கிளையில போய் கயிறு கட்டி தொங்கினாம் பாருங்க, கிளை முறிஞ்சு விழுந்து போச்சு. தொப்புன்னு சத்தம். சமையல் கட்டுல இருந்து மனைவி ஓடியாந்தா, பார்த்தா கணவன் கீழே ஊந்து கிடக்குறான். துப்பு கட்ட ஆளியா நீ, இது வரல எதையாவது உன்னை ஒழுங்கா செஞ்சிருக்கியா நீ? ஐயா, இப்படி உறவுகள்ல, கணவன் மனைவி உறவுகள்ல எவ்வளவோ இருக்கு. மகன் தந்தை உறவு சரியா இருக்கா? அப்பாவை மதிக்கிறானா? அம்மா கிட்ட போய் சொல்றான், பெருசு நம்ம லைன்ல ரொம்ப கிராஸ் பண்றது, கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். அந்த அம்மா கேட்கறாங்க, யாருடா பெருசுன்னு. அதான் ஓ ஆளுன்ட்டு போறான். பையன் அவ்வளவு விவரமா இருக்கான். எங்க வீட்டிலே பையனை படிடா படிடான்னா படிக்கல. எனக்கு கோவம் வந்துடுச்சு. டேய், உங்களெல்லாம் கட்டி மேய்க்கிறத விட 4 கழுதிய மேய்க்கலான்னு, நீ அதுக்கு தான் லாய்க்கிட்டு போறான். ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு பாடல் காட்சி, அசிங்கமான காட்சி. என் பையனை உட்கார்ந்து இருக்கிறான், எங்க பையன் கட்டுடுவானோன்னு, டேய் கண்ணை மூடுறான்னு ஓடி வந்து என் கண்ணை மூட்டு போட்டான். ஐயா, பெருசுங்க தான் கெடுது. இப்ப 63 வயசுக்கு மேல யாராவது இருக்கும். தந்தை மகன் உறவு என்று பார்த்தாலும் அந்த உறவு சரியில்லை. சரியில்லை. இந்த சமுதாயம் மோசமாக இருக்கிறது. ஐயா, நான் வெத்தலைப்பாக்கு போடுற பழக்கம் உள்ளவன். நான் சினிமா தியேட்டருக்கு போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாயில வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவர் சொன்னார், போய் முதல்ல வெத்தலைப்பாக்கு துப்பிட்டு வாயாங்க. நான் சொன்னேன், இப்ப எங்க துப்புறதுன்னு. எதுல உட்காந்துருக்காரு, ஜிப்பா போட்டுக்கிட்டு, அவர் பாக்கெட்ல துப்புன்னா. நான் சொன்னேன், அவர் கோச்சிக்க மாட்டாரான்னு. அதெல்லாம் ஒண்ணு கோச்சிக்க மாட்டார். அது எப்படியா அவ்வளவு கரெக்டா சொல்றான்னு. நான் கூட தான் உங்க பாக்கெட்ல துப்புனேன், நீங்க என்ன கோச்சிக்கிட்டீங்களான்னு பாக்குறேன். ஐயா, சிவப்பா இருக்குது. இந்த சமுதாயம் மோசம். எவன் சட்டத்தை மதிக்கிறான்? ஒரு 30 வயசு இருக்கும் டிராபிக் கான்ஸ்டபிள், அவர் நின்று டிராபிக்கை ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 80 வயசு கிழவி கிராஸ் பண்ணுது ரோட, அவர் விசில் அடிக்கிறாரு. அந்த கிழவி சட்டையே பண்ணலையே, அது பான்னு போயிடுச்சு. இந்த டிராபிக் கான்ஸ்டபிள் அந்த பக்கமா போய் பிடிச்சிட்டாரு அந்த கிழவிய. ஏன் கிழவி, நான் விசில் அடிக்கிறேன், நீ பாண்டு கவனிக்காம போறேன்னு. அந்த கிழவி கேட்டுச்சு, டேய் உனக்கு 30 வயசு இருக்கும், எனக்கு 80 வயசு ஆகுதுரா, என்ன பார்த்தா நீ விசில் அடிக்கிற, தொலைச்சிடுவேன் தொலைச்சு.
அதனால ஆடியே போயிட்டான். ஏதோ கேஸ் வேற வழியா போகுது. நான் ஒருத்தட்ட கேட்டேன், சார் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் எவ்வளவு நேரம் ஆகும்னு. அவன் சொல்றான் பாருங்க வழி, நடந்து போனா அரை மணி நேரத்துல போலாம், நாய் துரத்துச்சுன்னா 10 நிமிஷத்துல போலான்றான். நான் நாய்க்கு எங்க சார் போவேன்? ஆளை பார்த்து சொல்றான் ஐயா. சார் நட்புக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா நம்ம பால்காரர் பால் கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் இந்த பால் தான், தண்ணி பால் தான் நல்ல உதாரணம். ஒருத்தர் 400 ரூபாய்க்கு பால் ஊத்தினார் பால்காரர், அந்த அம்மா 200 ரூபாய் கொடுத்தது 200 ரூபாய் கொடுக்கல. அந்த பால்காரன் சண்டைக்கு போறான், ஏமா 400 ரூபாய் தரணும் 200 ரூபாய் கொடுத்த இன்னும் 200 ரூபாய் கொடுக்கலையா பால் காசுன்னு. அந்த அம்மா சொல்லுது, மரியாதையா பேசு, பால் காசு கொடுக்கலன்னு சொல்லாத, பால் காசு கொடுத்துட்டேன், தண்ணிக்கு தான் காசு தரணும்னு. நமக்கெல்லாம் கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு நோய் வந்துடக்கூடாதேன்னு தான் அவர் தண்ணியை கலந்து கொடுக்கிறார். அந்த பாலும் தண்ணியும் தான் மில்க் சிறந்த நட்புக்கு உதாரணம். இந்த பால் நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துங்க, இந்த பால் தண்ணியை காட்டி கொடுக்காது, வெள்ளையா தான் இருக்கும். அதுதான் சிறந்த நட்பு. நமக்கு ஆபத்துன்னா உடனே ஓடி வருவது நட்பு.